தமிழ்நாட்டில் கத்துறது இந்த தமிழக அரசின் செவிட்டு காதில் கேட்கல. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்துக்கு கேட்டிருக்கு. வீரத்துறை ராமகோபாலன் மீது கொடூர தாக்குதல், பொன் ராதாகிருஷ்ணன் மீது தாக்குதல், தர்ம போராளி ஹெச்ராஜா மீது தாக்குதல், கருப்பு முருகானந்தம் மீது தாக்குதல், கருப்பு முருகானந்தத்தை கொலை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் அவங்க அளவில் அந்த மாதிரி செஞ்சது பல்வேறு விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்து முன்னணி RSS அலுவலக பாம் பிளாஸ்ட், இந்து முன்னணி அலுவலக பாம் வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். பாஜக மாநில செயலாளர் பி முருகானந்தத்தை கொல்ல முயற்சி. பாகிஸ்தானிற்கு உளவு பணி செய்த ஃபைசல் ரஹ்மானை கைது செய்த NIA. கோவில் சடங்கு சம்பிரதாயங்களில் அரசு அதிகாரிகள் தலையிட தடை, ஆந்திர அரசு அதிரடி. இந்திய தொழில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ரத்தன் டாடா காலமானார். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். முதல் செய்தியாக, பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு பி முருகானந்தம் அவரை கொல்வதற்காக வங்கதேசத்திலிருந்து கூலிப்படை தமிழகத்தில் ஊடுருவிவிட்டதாக செய்தி வந்திருக்கு. அவர்களை காவல்துறை கைது செய்து விட்டதாகவும் பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்திருக்கு சார். இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது மீண்டும் தமிழகத்தில் பயங்கரவாதம் தலை தூக்குகிறதா, இஸ்லாமிய அடிப்படைவாதம் மீண்டும் தமிழகத்தில் தலை தூக்குகிறதா என்ற ஒரு அச்சத்தை எனக்கு ஏற்படுத்துகின்றது. என்ன காரணம்னா, கடந்த 40 ஆண்டுகளாக நம்முடைய இந்து இயக்கங்களுக்கு யார் யாரெல்லாம் களப்பணி செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தீர்த்து கட்டுவோம் அல்லது அவர்களை எல்லாம் பயமுறுத்துவோம், அச்சுறுத்துவோம் என்ற அளவிலே அடிப்படைவாத இயக்கங்களானது செயல்படுகின்றது. தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க நல்லதுக்கா கெட்டதுக்கா இல்லை அவங்களுடைய சுய லாபத்துக்காகவா அரசியல் லாபத்துக்காகவா, அது எதுவாக இருந்தாலும் இந்த திராவிட கட்சிகள் பெரும்பாலும் இந்த அடிப்படைவாத இயக்கங்களுக்கு மறைமுகமான அவங்களை அறியாமையே அந்த சப்போர்ட்டை கொடுக்குறாங்கங்கிறது ஒரு பக்கம், தெரிஞ்சே சில பேர் சப்போர்ட்டை கொடுக்குறாங்கங்கிறதும் இருக்கு. நான் 2-3 உதாரணத்தை சொல்கிறேன். வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் 1984ஆம் ஆண்டு 1982ஆம் ஆண்டு இதில் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் கோவை பாஷானால நடு மண்டையில் இது பண்ணுறான். அவர் படி இறங்கும் போது ஒரு படிக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு படிக்கும் அடுத்த படிக்கும் 6 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர் காலை வைக்கும் போது அவன் வச்ச குறி, தலைக்கு வச்ச குறி அவர் கழுத்தில் விழுது. அதையும் தாண்டி அவருக்கு அந்த கழுத்தில் விழுந்த வெட்டுக்கு கல்லெல்லாம் இல்லாமல் போகுது. அதனால்தான் அவர் மரணிக்கும் நாள் வரை ஒரு காவி தொப்பி போட்டிருப்பாரு. அந்த காவி தொப்பிக்குள்ள ஒரு சின்ன இரும்பு கவசம் மாதிரி ஒரு மெல்லிசாக இருக்கும். பல நாட்கள் அதை எடுத்து நானும் பார்த்துருக்கேன் நெருங்கி பழகினதுனால. நீங்கள் ஒரு கரண்டி எண்ணெயை அந்த குழிக்குள்ளே விட முடியும். இந்த ஸ்கல்லே கிடையாது வீரத்துறை ராமகோபாலன் அவர்களுக்கு. நீங்கள் எண்ணெயோ தண்ணியோ எதை விட்டாலும் அந்த திரவம் அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு மண்டைக்குள்ளே ஒரு பெரிய அளவில் பாதிப்பு. அவருடைய வில் பவர்னால் மட்டுமே அவர் மீண்டு வந்தார். பல நேரங்களில் இதே இதில் பதிவு செஞ்சுருக்கோம். வீரத்துறை ராமகோபாலன் மீது கொடூர தாக்குதல், பொன் ராதாகிருஷ்ணன் மீது தாக்குதல், தர்ம போராளி ஹெச்ராஜா மீது தாக்குதல், கருப்பு முருகானந்தம் மீது தாக்குதல், கருப்பு முருகானந்தத்தை கொலை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் அவங்க அளவில் அந்த மாதிரி செஞ்சது பல்வேறு விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்து முன்னணி RSS அலுவலக பாம் பிளாஸ்ட்டு, இந்து முன்னணி அலுவலக பாம் பிளாஸ்ட்டு, இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பலிதானங்கள் எண்ணற்ற நம்ம இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் பார்த்தாக்க மிக அதிக அளவில் பலிதானம் கொடுத்த இயக்கம் தலைவர்லேருந்து தொண்டர் வரைக்கும். நீங்கள் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஷாம் பிரசாத் முகர்ஜியாக இருக்கட்டும், தீனதயாள் உபாத்யாயாக இருக்கட்டும், வன்முறையால் அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார், கொலை. அதுவும் குறிப்பாக தீனதயாள் உபாத்யாய் அவர்கள் முகல்சராய் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ட்ராக்கில் யாருன்னே அடையாளம் தெரியாத அளவில் அங்கே கடந்து மரணித்து போனார். நேரு பிரதமராக இருந்த பொழுது
காஷ்மீர் சிறையில் மர்மமான முறையில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் மரணித்தார். அதே போன்று தமிழகத்தில் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் மீது தாக்குதல், ராஜகோபாலன் மாநில தலைவராக இருந்த ராஜகோபாலன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தினம் என்று, அந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்கள் நம்முடைய இயக்கத்தின் மீது 140க்கும் அதிகமானவர்கள் தமிழகத்திலே படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இது கடந்த கால வரலாறு. இன்றைக்கு 2வது மாநில தலைவராக இருந்த மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்களின் நினைவு நாள். அவர் 1994ஆம் ஆண்டு மதுரையில் இதே நாளில் காலை 7 மணி அளவில் வீட்டு வாசலில் சேர் போட்டு பேப்பர் படித்தவரை பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்க பார்வையில் இருக்கும்போதே இழுத்து போட்டு வெட்டி கொன்னாங்க. அதே மாதிரி திண்டுக்கல்ல மாணிக்கம் செல்வராஜ் அப்படின்னு 2 பேரை ஒரே நாளில் கொலை செய்யப்பட்டார்கள். மாணிக்கம் வளர்ப்பு மகனாக ஒரு இஸ்லாமிய பையனை வளர்த்து வந்தார். அப்பொழுது திண்டுக்கல் எஸ்பியாக இருந்தவர் தற்பொழுது ரிட்டையர் ஆகி நம்ம கோவில்கள் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பொன் மாணிக்கவேல் அவர் தான் அந்த கேஸை விசாரித்து இவன் தான் ஸ்கெட்சு போட்டு இவன் தான் ரூட்டு காமிச்சவன்னு சொல்லி அந்த வளர்ப்பு மகனாக இருந்த அந்த இஸ்லாமியனை அடையாளம் கண்டுகொண்டு, அதிலும் கொடுமை பாருங்க, மாணிக்கம் 1996 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல போட்டியிடுறாரு. செல்வராஜ் மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர், மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தவர். இவங்க 2 பேரும் ராத்திரி கடையில் பேசிட்டு இருந்துட்டு, போஸ்ன்னு இப்போவும் நம்மளுக்கு திண்டுக்கல்ல போஸ் அண்ணா இருக்காரு, அந்த போஸ் அண்ணா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு 8 மணிக்கு கிளம்பி போகிறாங்க. எந்த வழியில் போகிறாங்க என்னங்கிறத இந்த வளர்ப்பு மகன் தான் சொல்லி, காலையில் ராத்திரி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாணிக்க அண்ணாச்சி வீட்டில் தான் இருப்பான். மாணிக்க அண்ணாச்சிக்கு 3 பசங்க 3 பொண்ணுங்க. 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்துறாரு. ஆண் வாரிசு இல்லை. அதனால் இவனை 6-7 வயசுலேருந்து புள்ள மாதிரி வளர்த்தவரை இவன் தான் மாணிக்க அண்ணாச்சி எங்கே போகிறாரு, எத்தனை மணிக்கு வருவார், யாரை பார்க்குறாருங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கான். மாணிக்க அண்ணாச்சியோட பாடி வீட்டுக்கு வந்தவுடனே இவனும் உட்காந்து அழுகுறான். பொன் மாணிக்கவேல் மட்டும் இவன் யாருன்னு கேட்டவுடனே மாணிக்க அண்ணாச்சியோட சம்சாரம் சொல்கிறாங்க, என் பிள்ளைய போய் நீங்கள் எப்படி இப்போ சந்தேகப்படலான்னு சொல்லி அந்த அம்மா கொதித்து எழுதுறாங்க. அவனை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இஸ்லாமிய வாலிபன், அவனுக்கு ஒரு 16-17 வயசு அவனுக்கு. அவனை அழைச்சிட்டு போனோடனே தன்னுடைய புருஷன் மரணித்ததை பற்றி கூட, படுகொலை செய்யப்பட்டதை பற்றி கூட கவலைப்படாமல் என் புள்ள செஞ்சிருக்க மாட்டான்னு ஸ்டேஷனில் போய் சண்டை போட்டு அவனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி, எதுக்காக சொல்ல வரேன்னா கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி மாணிக்கம் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதே நாளில் ராஜகோபாலன் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார். எண்ணற்ற ஒரு 140க்கும் மேற்பட்டவர்கள் தினசா விதவிதமா, அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்ன விஷயங்கள் தான் கொடூரமானது. டிஜிபியா இருந்தவரே என்ன சொன்னாரு ராமானுஜம்னு, இது கட்ட பஞ்சாயத்தினால பிரச்சனை, நிலத்தகராறுனால பிரச்சனை, பொம்பளை விஷயத்தினால பிரச்சனை, தினசா கிளப்பி விட்டாங்க. வேலூர் வெள்ளையப்பனையும் இந்த மாதிரி தான் திசை திருப்ப பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அரவிந்த் ரெட்டி கொலைக்கு அவர் ஜெயில் உள்ள போய் இது ஜிகாதி படுகொலை தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அவரும் வேலூர் மகேஷ் அருமை சகோதரர், இப்போது வேலூர் கோட்டை இந்து முன்னணியின் அமைப்பாளராக இருக்கக்கூடிய மகேஷ் அவர்களும் ஜெயில் உள்ள போய் அவங்கள அந்த வசூர் ராஜாங்கிற ஆளை பார்த்து அவன் கொல்லலைங்கிறத உறுதி செஞ்சுட்டு கலெக்டர், டிஜிபி, எஸ்பி எல்லாரையும் பார்த்து அதுக்கப்புறம் அந்த கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதற்காகவே அவரும் படுகொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி பாடி சுரேஷ், இந்த மாதிரி தொடர்ந்து பல பலிதானங்கள். இதுக்கப்புறமும் நாம் வீழ்ச்சி கொள்ளலைன்னா வரலாறு நம்மை மன்னிக்காது. முருகானந்தம் அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தலைவர்களுக்கு ஸ்கெட்சு போடுறாங்களோங்கிற ஐயம் வருது. ஏன்னா அவங்கள பிடிச்சவங்க அந்நிய நாட்டு, அவங்க ஃபாரின் இவங்க ஏஜென்ட்ஸ், இவங்க எல்லாமே டெரரிஸ்ட். முன்னாடியாவது நீங்கள் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு குண்டு வச்ச இமாம் அலி கூட இன்னும் அவனுடைய முன்னாள் பெயர் சவுந்தரராஜன், அவன் நியூலி கன்வெர்டட். அதே மாதிரி தென்காசியில் குமாரபாண்டியன், செந்தில் பாண்டியன் அவங்க சகோதரர்கள் படுகொலையில் அதுலேயும் ஒரு நியூ கன்வெர்ட்டு. இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இவங்க மதம் மாற்றி அவனுக்கு வெறி ஏற்றி படுகொலை செய்கிறதே வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ ஏபி முருகானந்தம் விஷயத்துலையும் அரசாங்கம் ஏபி முருகானந்தத்திற்கு மட்டுமல்ல, இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தில் இருந்து கடைசி தொண்டனான இந்த ஓமாமுலியூர் ஜெயராமன் வரை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக காவல்துறைக்கு. இந்த சீரியஸ்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையாக இருக்கக்கூடாது. பல்வேறு கொலையாளிகள் இன்று வரை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாத ஒரு கையாளாகாத தனத்தால் தான்
தமிழக காவல்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மீண்டும் சொல்கின்றேன், தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்காதீங்க. யார் யாரோ அதை ஓப்பனாக வெளியில் சொல்லுங்க. அவங்க வெளிநாட்டு பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ பர்மாலேருந்து வந்தவனாலோ இருந்தாலோ ஸ்ரீலங்காலேருந்து வந்தவனாக இருந்தாலோ அவன் டைரெக்டாக இங்கே செய்ய முடியாது. லோக்கலில் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், ஆட்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவனால் செய்ய முடியும். திண்டுக்கல் மாணிக்க அண்ணாச்சிக்கு அப்படி தான் செஞ்சாங்க. லோக்கலில் இருக்கிறவங்கலாம் ஸ்கெட்சு போட்டு கொடுத்து மதுரையிலேருந்து பல்வேறு ஊர்கள்லேருந்து ஆளை அழிச்சிட்டு மாணிக்க அண்ணாச்சியும் செல்வராஜ் அண்ணாச்சியும் வெட்டி கொண்டாங்க. அதே மாதிரி தான் திருபுவனம் ராமலிங்கம், ஜிம் ராமலிங்கம், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர், அவருக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. அதனால லோக்கல் சப்போர்ட் இல்லாமல், லோக்கலில் ஒருத்தன் குறித்து கொடுக்காம காட்டி கொடுக்குறவன் இல்லாமல், ஒரு இந்த வேலை பார்க்குறவன் இல்லாமல், காட்டி கொடுக்குற வேலை பார்க்குறவன் இல்லாமல் அது செய்யவே முடியாது இவங்களால. அதனால் காவல்துறை அசிரத்தையாக இல்லாமல், கவனக்குறைவாக இல்லாமல் கூர்ந்து கவனித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். முருகானந்தம் அவர்கள் திருப்பூர் பாராளுமன்றத்திற்கு கண்டெஸ்ட் செய்தவர். அதற்கு முன்பாக இளைஞரணியின் பொறுப்பிலே இருந்த பொழுது மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவர் தற்பொழுது தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலராகவும் திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்கள். முருகானந்தம் அவர்களுக்கு காவல்துறை நாங்கள் செக்யூரிட்டியை பலப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களோட அங்கே ராயப்பேட்டாவில் நடந்த ஒரு பிரச்சனையை ஏற்கனவே பாலகௌதமனும் இங்கேயே பேசியிருக்கார், நானும் பேசியிருக்கேன். அந்த கோவிலில் காவல்துறை போலீஸ்காரங்களே அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. தாக்குதல் தீக்காக்காரங்க நடத்தின போது கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு. அந்த மாதிரி அதை போன்ற ஒரு நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது. அதை தடுத்து யார் யாரெல்லாம் இதற்கு காரணமோ அவர்களெல்லாம் they should be brought into the books. இந்த திமுக எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தலை தூக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 1996ஆம் ஆண்டு 13 நாள் பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கோயம்புத்தூர் வருகின்றார். அவரை பார்ப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக பிரபலமாக இருந்த கோயம்புத்தூர் மாநகர் மாவட்டத்தில் செல்வாக்குடன் கோலோச்சிய எம்எல்ஏ எம்பி போன்ற பொறுப்புகளில் இருந்த சிடி தண்டபாணி அவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு போனதுக்கு அடுத்த நாள் அல்லுமா பாஷா கும்பல் சிடி தண்டபாணி ஆபீஸை பூந்து அடித்து நொறுக்குது. நீ எப்படி வாஜ்பாயை போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு கட்சி தலைவரை போய் பார்க்கறதுக்கே இவங்க எதிர்ப்பு தெரிவித்து அடித்து நொறுக்கினாங்க. அந்த அல்லுமா கும்பலுடைய ஆதரவாளர் தான் இன்னைக்கு பாபநாச எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அந்த மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா. அவர் தான் அதுக்கு பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணாருன்னு அவர் மேலே கூட கையாடல் குற்றச்சாட்டு. அந்த கும்பல்லேருந்து வந்தவர் தான் இவர். அவங்கெல்லாம் பூந்து சிடி தண்டபாணி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினாங்க. நீ எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய பாரத நாட்டின் மிகப்பெரிய தலைவரையே போய் எப்படி பார்க்கலான்னு சொல்லி, அதுவும் கருணாநிதி மிருக பலத்துடன் சட்டமன்றத்தில் முதல்வராக வந்த காலகட்டத்தில் இதை போன்று நடந்தது. இன்றைக்கோ தமிழக முதல்வர் ஒரு செயலற்ற தன்மையுடன் இருக்கின்றார். இந்த விஷயத்தை அவர் எவ்வளவு தூரம் கையாள போறாருன்னு தெரியல. நான் பீதி ஊற்றத்துக்காக சொல்லலை, பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நான் கடந்த 40 ஆண்டுகளாக ஒரு சாட்சி பூதமாக நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன். எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் தாக்குதல் நடைபெற்றது என்று. எங்கள் வீட்டுக்கு கூட எனக்கு பையன் பிறந்து 2வது மாதம் ஒரு வடபழனியில் ஒரு தீவிரவாதி பொண்ணை பிடிச்சாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போய் அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி வி ஷுட் நாட் பி வல்னரபிள் டார்கெட். அதனால் இது ஒரு வேண்டுகோளாகவும் நான் இதை தமிழக அரசிற்கு வைக்கின்றேன். இதை மிகுந்த கவனத்துடன் இவர்கள் கையாள வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் உடனே நாங்கள் 15 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்ன மாதிரி குதர்க்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு தமிழக அரசு குதர்க்கமாக கேட்கக்கூடாது. எரியறதை இழுத்தா கொதிக்கிறத அடங்குங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இவங்க யார் யாரெல்லாம் தீவிரவாதத்துக்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ அவங்களை எல்லாமே இவங்க சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இதை போன்ற பிரச்சனை இருக்காது. நான் மீண்டும் தமிழக அரசிற்கு வலியுறுத்துவது, தயவு செய்து பாம்புக்கு பால் வார்க்காதீர்கள், பயங்கரவாதத்திற்கு துணை போகாதீர்கள். 2வது செய்தியாக, தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான ஹிஸ்த் உஸ் தஹ்ரீர் அந்த அமைப்புக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆள் சேர்த்ததாகவும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவத்திற்கு அங்கிருந்து அவர்களுக்கு உளவு பார்த்து அனுப்பியதாகவும் சென்னையைச் சேர்ந்த ஃபைசல் ரஹ்மான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதோட இந்த கேஸ் ரிலேட்டடாக 7வது நபராக NIA இவரை கைது செய்திருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க?
இந்த ஹெச்யூடி அதோட பேரே வாயில நுழைய மாட்டேங்குது. நான் ஒரு கிராமத்தான், நீங்களும் கிராமத்தான், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் படித்தவர், மேட்டுக்குடியினர் என்ன மாதிரி கிடையாது. அது ஹெச்யூடிக்கு என்ன அப்ரிவேஷன்? ஹிஸ்புத் தஹரீர். ஹிஸ்புத் தஹரீர். இந்த விஷயத்தை தமிழகத்தில் எனக்கு தெரிந்து முதலில் பேசியது ஸ்ரீ டிவியும் பாலகௌதமனும் தான். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லும்போது தான் கரெக்டாக அந்த காலகட்டத்தில் தான் ராயப்பேட்டால ப்ரொஃபஸர், அவர் வந்து மெத்த படித்தவர், டாக்டரேட் வாங்கியவர், அவரையும் அவர் பையனையும் தான் பிடிக்கிறாங்க. இவங்க வந்து ஆன்லைனில் வகுப்பு எடுக்கிறாங்க, ஆன்லைனில் ட்ரிகர் பண்ணுறாங்க, இதை பற்றி தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை பற்றி மூளைச்சலவை செய்கின்றார்கள், இவர்கள் பாரத நாட்டிற்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ப்ரொஃபஸரும் அவங்களுடைய பையனையும் கைது செஞ்சாங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவன் படிப்பறிவு இல்லாதவங்க, அவன் தற்கூறிங்க, அவன் என்னங்க பண்ணுவான், அவன் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, அவனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்க, இப்படி தான் சொல்கிறவங்க. இப்போ இவர் ஒரு படித்த டாக்டரேட் வாங்கிய பிஹெச்டி செய்த ஒரு ப்ரொஃபஸர், சொந்த வீடு இருக்குது, நல்ல பொருளாதார ரீதியாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவர். இப்போ இதுக்கு இந்த பயலெல்லாம் என்ன சொல்லுவானுங்கிறது தான் புரியலை நமக்கு. இதுக்கும் முட்டு கொடுப்பானுங்க. ஆனால் இன்னைக்கு கைது செய்யப்பட்ட நபர் 7வது நபர். எனக்கு இது ஒரு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா இப்பயாவது இது ஒரு, எனக்கு இதில் ஒரு சின்ன ஆச்சரியம் என்னென்னா, உடனே கைது செய்கிறாங்களே. இந்த சம்பவம் ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் இருக்கும், இந்த ஹெச்யூடி பிரச்சனை ஆரம்பித்து. இதில் அங்கங்கே ஆளை பிடிச்சி தேடி கரெக்டாக நோட் பண்ணி ஒரு 7வது நபராக இவனை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து தமிழக காவல்துறை கைது செய்யலை, என்னையே கைது செஞ்சுருக்கு. அந்த பியூட்டியே அதுதான். தமிழக காவல்துறைக்கு ஏன் இப்படி ஒரு செயலற்ற தன்மையாக, பல நேரங்களில் தமிழக காவல்துறையோட செயல்பாடுகள் மிக அருமையாக மிக பிரமாதமாகலாம் இருந்திருக்கு. நான் அந்த வடபழனியில் பிடிச்சாங்கன்னு சொன்னேனே, எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு அந்த பெண் வந்துட்டு போனாங்கன்னு, அந்த அவங்கள பிடிச்சதுலேருந்து மிக பிரமாதமான பல வேலைகள் எல்லாம் தமிழக காவல்துறை, இதே காவல்துறை செஞ்சுருக்கு. ஆனால் இந்த ஹெச்யூடியில் இவங்க எப்படி வாட்ச் பண்ணாமல் விட்டாங்க, இல்லை இவங்களுக்கு வந்து மேலேருந்து அழுத்தம் வேறு ஏதாவது இருக்கா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லை பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதுக்கு காரணம், நாகூரில் தங்கமுத்து கிருஷ்ணன் இருக்கார். அவங்க சம்சாரத்துக்கு ராமாயண புஸ்தகத்தில் பார்சல் பாம் அனுப்பிச்சு, அவருக்கு பார்சல் நாளே மாயவரம் ஜெயவீர பாண்டியனுக்கும் நாகூர் தங்கமுத்து கிருஷ்ணனுக்கும் லெட்டர் எழுதுறான். திருவாரூர்லேருந்து ரவின்னு ஒருத்தன் போஸ்ட் கார்டு போடுறான், நீங்கள் திங்கக்கிழமை காலையில் வீட்டில் இருங்க, 9:30-10 மணிக்கு நான் உங்களை சந்திக்க வரணும், நீங்கள் வீட்லேயே இருங்கன்னு 2 பேருக்கும் கார்டு அனுப்புகிறான். இதில் வந்து தங்கமுத்து கிருஷ்ணன் மட்டும் நாகூர் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஜெயவீர பாண்டியன் அவருடைய மாயரம் கச்சேரி ரோட்டில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. அவர் நாகூர்லேருந்து நாகப்பட்டினம் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்து புக்கை கொடுத்தவொடனே என்னன்னு பிரித்து பார்த்தோன்னா, ராமாயண புத்தகம்னு தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த அம்மா புத்தகத்தை திறக்கிறாங்க. வெடித்து உடம்பெல்லாம் செதறி போய் அந்த அம்மா இறந்து போகிறாங்க. அதுக்கு A3 இருந்தது இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருந்த ஒரு நபர், அவர் பேர் நினைவுபடுத்தி சொல்கிறேன், அவர் தான் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் கீழ்கோர்ட்டில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து எப்படியோ ஒரு அக்யூட்டல் வாங்கிட்டார். இந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் கொண்டு போனதா தெரியல. ஆனால் அந்த கேஸில் சாதிக்னு சொல்லி ஒருத்த மட்டும் இன்னி வரைக்கும், அது வந்து 1995 ஜூலை 3ஆம் தேதி நடந்த படுகொலை. அது 1995 இன்னைக்கு 29 வருஷம் ஆகிப்போச்சு. அதில் ஒரு கல்பிரிட் இது வரைக்கும் பிடிக்க முடியல. அதே மாதிரி 2019 நம்ம திருபுவனம் ராமலிங்கம் படுகொலையில் அதில் அப்காண்டிங்காக இருக்கிறவன் 5-6 பேர் இருக்கான், அவனை இது வரைக்கும் பிடிக்க முடியல. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சம்பவங்களில் வெளிநாடுக்கு தப்பிச்சு போனவங்கலாம் இருக்காங்க. இமாம் அலியே எங்கே போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தான், எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறலாம் நீங்கள் அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா நமக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஜிகாதி அடிப்படைவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம்ங்கிறது நமக்கு ஒரு கிளியை ஏற்படுத்துகின்றது. இது வந்து நாட்டையே பிளக்கக்கூடிய விஷயமாக, இது வந்து பேன் இண்டியா ப்ராப்ளமாக இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ராமேஸ்வரம் கஃபே இதில் பெங்களூரில், அந்த ராமேஸ்வரம் கஃபேக்கும் இங்கே பயிற்சி பெற்றவன் இங்கே தயாரானவன் தான் அங்கே போனான். அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த மணல் மேல் குடியிலேயே ஏதோ ஒரு ஊரில் ISIS ஆதரவு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு நிறைய பேர், ஏங்க அவன் டிஷர்ட் தானேங்க போட்டான், இதில் என்னங்க ஒரு பிரச்சனை,
அவன் பிரச்சாரம் தானங்க பண்ணான், இது என்னங்க பிரச்சனை? அவன் கொல்லணும்னு தானுங்க சொன்னான், இது என்னங்க பிரச்சனை? அவன் என்னங்க கொண்டுட்டானா? சரி செத்தா என்னங்க, அந்த வீட்டில் 4 பிள்ளை இருக்கான், ஒருத்தன் போனா போயிடறான். இந்த லெவலில் போய் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற இந்த ஊரில் இதெல்லாம் என் நல்ல வேளை மோடி ஆட்சி, அமித்ஷா உள்துறை அமைச்சர், பாஜக ஆட்சி இருக்கிறதுனால என்ஐஏவும் ரொம்ப விஜிலாக இருக்கு. அதனால காங்கிரஸ் இருந்தால் விஜிலா இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, காங்கிரஸ் இருந்தாலும் இருக்கும். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் பயத்தோட அஜித் தோவல் போன்றவர்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்தும் இது ஒரு மிகப்பெரிய கோஆர்டினேஷனோட மட்டும்தான் ஹோமு, டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு இந்த மாதிரி பல்வேறு மினிஸ்ட்ரியோட கோஆர்டினேஷனில் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த தீவிரவாதத்தை அடக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆர்டினேஷனோட மத்திய அரசு செயல்படுறதுனால இது பிரமாதமான இங்கே எங்கெங்கெல்லாம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இந்த இதில் கொண்டு போய் காரில் கொண்டு போய் தீபாவளி அன்னைக்கு சிலிண்டர் வெடிப்பு, சிலிண்டர்னு சொல்லி இவனுக்கு சொன்னானுங்க. ஊருக்கே தீபாவளி எல்லாருக்கும் நரகாசுரனா அவன் மாதிரி 1000 பேர் அன்னைக்கு கொண்டு இருந்திருப்பான் பாருங்க. அதுக்கு பின்னாடி இருந்த விஷயத்தையும் கொண்டு வந்து என்ஐஏ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல அவன் கார் ஓட்டிட்டு போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி அது சிலிண்டர் வெடிச்சிருச்சு. சொன்னது யாரு? தமிழக ஆட்சியாளர்கள் சொல்றதுக்கு முன்னாடி இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குற, இந்த திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து திமுகவின் காலை கெட்டியாக பிடித்து தொங்கும், அவங்களுக்கு முன்கள பணியாளராக திகழும் இந்த ஊடகவியலாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஜால்ரா அடிச்சு நாடு எப்படி போனா என்ன, தமிழ்நாடு மாநிலம் தமிழகம் எப்படி போனா என்ன, நமக்கு நம்மளுடைய சௌரியம், நம்முடைய கல்லா கட்டணமா அப்படின்னு வாழ்ந்தா மக்கள் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? ஊர் எக்காடு கட்டு போனா என்ன, நான் மட்டும் சில்லற பார்க்கணும் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நியாயமாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இத்தனை நேரம் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்காது. இவங்க அதெல்லாம் பற்றி கவலையே இல்லாமல் முழு நேரமும் திமுகவுக்கு சொம்படிக்கிறதே. திமுகவுக்கு மன்னா இன்று உங்கள் புகழ், உங்கள் கொற்றம் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது மன்னா. மன்னா நீங்கள் தூங்கி எழுந்து பூமியை பார்த்தவுடன் பூமாதேவிக்கு மழை பெய்து கொண்டே இருக்கின்றது மன்னா. இந்த லெவலில் இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் சமுதாயம் எந்த திசையில் போய் நிற்குங்கிறது தான் இந்த ஹெச்யூடி. நல்ல வேளையாக ஒரு 7 பேரை கைது செஞ்சுருக்காங்க. இன்னும் பல பேர் கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் இதில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சென்ற செய்தியோட இதை சேர்த்து அதோட ரெண்டும் ஓவர்லேப் ஆகி வருதுனால சொல்கிறேன். மதுரையில் படுகொலை செய்யப்பட்ட ராஜகோபாலன் ஜி அவர்கள் கீழக்கரையில் விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி வைக்க போனாங்க. விநாயகர் ஊர்வலம் நீ எங்கள் ஊருக்கு வா, நாங்கள் உனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு அவரை மிரட்டினாங்க. அதே மாதிரி சிமெண்ட்டில் ஸ்கொயராக கை அளவுக்கு பிளாக் பண்ணி அதில் ஆணி கொண்டையை உள்ளே வச்சு ஆணி வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த ஆணியோட உங்களை அடித்தேன்னா என்ன ஆகும், விட்டெறிஞ்சேன்னா உங்கள் அப்படியே ஆணியோட உங்களை கோத்துக்கும்ல, அந்த மாதிரி அங்கே கொடூரமாக தாக்கப்பட்டார். அந்த தாக்கப்பட்ட அந்த கட்டோட தான் மெட்ராஸில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கும் இங்கே கலந்துக்கிட்டாரு. அதுக்கு கீழக்கரையில் இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு முன்னாடி 1989 வீர கணேஷ், அர்ஜுன் சம்பத், நாராயணன்ஜி, CN பரமசிவம், மூகாம்பிகை மணி இந்த 5 பேருக்கும் ஃபத்வா போட்டாங்க. கையால் எழுதி ஒட்டி இவர்களை படுகொலை செய்வோம் அப்படின்னு எழுதி ஒட்டினாங்க. அதனால்தான் முருகானந்த விஷயத்துக்கும் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன். இப்போ இந்த ஹெச்யூடி விஷயத்துக்கும் அதான் சொல்கிறேன். நம்ம கதறோம், நம்மளுடைய கதறல் இந்த அரசாங்கத்துடைய காதில் விழுதா இல்லை செவிட்டு காதா இருக்காங்கிறது வரக்கூடிய காலம்தான் பதில் சொல்லும். அடுத்த செய்தியாக ஹிந்து அறநிலையத்துறை வேண்டாம், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் சார். ஆந்திர பிரதேசத்தில் அதிரடியாக அங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹிந்து ரிலீஜியஸ்மெண்ட் போர்டுக்கு ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு அதிகாரிகள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இவர்கள் எல்லாம் கோவில் ஆகமங்கள் தொடர்புடைய விஷயங்களில் தலையிடாதீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, பூஜை டயத்தை ரீஸ்கெடியூல் பண்ணுறது, இதிலெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிக்கையை வெளியில் விட்டுருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? மிக மிக வரவேற்க செய்தி, சந்தோஷமான செய்தி, உற்சாகமான செய்தி. நாம் இங்கே தமிழ்நாட்டில் கத்துறது இந்த தமிழக அரசின் செவிட்டு காதில் கேட்கல, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்துக்கு கேட்டிருக்கு. அங்கேயே நம்ம இந்து முன்னணி மாதிரி வீரத்துறவி ராமகோபாலன் மாதிரி அங்கேயும் பிஜேபி ஆட்கள், RSS ஆட்கள் அங்கே தொடர்ந்து அவங்களும் பல விஷயங்களை பேசுறதுனால இதில் இன்னொரு மேட்ரு என்ன ஆயிடுச்சுன்னா, பவன் கல்யாண் அவர் சனாதனத்தை யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறானோ அவன்லாம் கேவலமானவன் ஆரம்பித்து
சனாதானத்தை உன்னால் ஒழிக்க முடியாது, நீ தான் ஒழிஞ்சு போவேன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுங்கள்லாம் உஸ்ஸோட ஆட்கள்லாம் அது பாருங்கள். அதுவும் உதயநிதி ஸ்டாலினோட நீங்கள் அவர் சோஷியல் மீடியாவில் அவரோடது படித்து பார்த்தேன் நான். அவர்கள் அப்படி தான் சொல்வார்கள், அவர்கள் மண்டையில் உள்ள அழுக்கு போகும், என்னை மிதிப்பதால் அவர்கள் மண்டையில் உள்ள அழுக்கு போகும். நான் அதாவது முன்னாடியாக இருந்தால் என்ன சொல்லுவார், என்னை தொட்டுப்பார், என்னை விமர்சித்துப்பார் அப்படின்லாம் பேசக்கூடிய நபர் இன்னைக்கு பவன் கல்யாணம். இங்கே இவர் துணை முதல்வர்னா அவரும் துணை முதல்வர். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இனிமேல் யாராவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் மாநிலத்துக்கு அவர் சொல்லும்போது அங்கே அடித்தா ஏன் இங்கே வலிக்குதுன்னு தெரில. இது வந்து ஒரு வினோதமாக இருக்குது. அதை இவர் ஏடாகுடமாக பேசுனதுனால அவங்க அதெல்லாம் போட்டு மெரித்து எல்லாம் பண்ண உடனே இங்கே அவர் இப்போ கதறாரு, இல்லை இல்லை நான் வந்து அப்படிலாம் கிடையாது. அவர் சப்ஜெக்ட் உள்ளேயே முழுசாக போக மாட்டேங்கிறார். ஆமாம் நான் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவாக மீண்டும் உருவாகிடுங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. கரெக்டாக மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை புரிஞ்சு, பல்ஸ் ஆஃப் த மூட் ஆஃப் த பப்ளிக்கை புரிஞ்சு சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதுவும் குறிப்பாக அந்த ஜிஓவில் அவங்க சொல்கிறது தான், கமிஷனரோ ஜாயின்ட் கமிஷனரோ டெப்டி கமிஷனரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ அதுக்கு கீழே உள்ளவங்களோ இல்லை அரசு துறையில் எந்த விதமான ஐஏஎஸ் ஆஃபீஸரோ கலெக்டரோ சீஃப் செக்ரட்டரியோ அதெல்லாம் இம்ப்ளைடு அதுக்குள்ளே. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆகமத்துக்குள்ளே தலையிடக்கூடாது. இதை தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சிக்கும் இந்த கோவில் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லணும்னா, உள்துறை வேறு வெளித்துறை வேறு. உள்துறைங்கிறது ஆகமம் பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்கள். வெளித்துறைங்கிறது லேண்டை பராமரிக்கிறது, அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய குத்தகை வாடகை இதெல்லாம் வசூலிக்கிறது, அதை யாரும் என்கரேஜ் பண்ணாமல் பார்த்துக்கிறது, அதை யாரும் அதை வந்து திருட்டுத்தனமாக விற்காமல் இருக்கிறதுக்கு. அப்படிலாம் உடனே இதெல்லாம் கேட்கும்போது பார்க்குறவங்களுக்கு, ஏண்டா நீ என்ன லூஸா, வேற்று கிரகத்துலேருந்து வந்திருக்கியா, இதை தானே அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பட்டா போட்டு விற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய வேலை வந்து உண்டியல் காசை எண்றது, கோவிலுக்கு தேவையான பாதுகாப்பை பார்க்கறது, அந்த நிலங்கள்லாம் கையாடல் செய்யப்படாமல் இருக்கின்றதான்னு பார்க்கறது, இதுதான் அவங்க வேலை. ஆனால் மாறா என்ன பண்ணுறாங்க இவங்க, திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசத்தில் ஆரம்பிச்சு நீங்கள் கந்தசஷ்டி கவசத்துக்கு கொடியேற்றம் எப்போ அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஜாயின்ட் கமிஷனர் தான் முடிவு பண்ணுறாரு. பழனியில் நீங்கள் வந்து ஆகம முறைப்படி பூஜை செஞ்சால் கூட அவங்களுக்கும் ப்ரெஷர். நீங்கள் எந்த திதி எந்த நாள் எந்த நட்சத்திரம், இப்போ பங்குனி உத்திரம் அப்படின்னு வருதுன்னா எதில் கொண்டாடணுங்கிறது அதை நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து அதில் அனுபவம் உள்ளவங்க தான் முடிவு எடுக்க முடியும். நான் ஜாயின்ட் கமிஷனர், நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படிங்கிற லெவலில் தான் இங்கே மிரட்டி. அதுவும் வயலூர் முருகன் கோவிலிருந்து ஆரம்பித்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஐயர் மலை, அந்த திரு ஈங்கோய் மலை போன்ற இடங்களெல்லாம் இந்த அதிகாரிகள் அடிக்கக்கூடிய அட்டுழியம். அவங்க வந்து உள்ளே போய் வேலை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்லேருந்து அந்த சாதாரண சிப்பந்தி வரைக்கும் ஓதுவார் மூர்த்திகளை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு முடிச்சுட்டாங்க. இவங்க தான் தமிழை வளர்க்க போகிறாங்க. தமிழை வந்து ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகம் பாடினா அதை கேட்டு தமிழை படிக்கிறதுக்கு தமிழை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் பல பேர் வருவாங்க. அவ்வளோ அருமையாக பாடக்கூடியவங்க. தர்மபுரம் சுவாமிநாதன் இருந்தால் யார்தான் போட்டு கேட்டு பாருங்கள். இப்போ மயிலாப்பூரில் சத்குருநாத ஓதுவார் இருக்கார். இதெல்லாம் கேட்டாங்கன்னாக்க அந்த தேன் தமிழில் கேட்கும்போது இன்னும் இனிமையாக இருக்கும். ஆனால் அந்த ஓதுவார் மூர்த்தியை ஒழிச்சிட்டாங்க. திருநெல்வேலியில் 2 ஓதுவாரோ 3 ஓதுவாரோ இருந்தாங்க நெல்லையப்பர் கோவிலில். இப்போ ஒருத்தர் கூட கிடையாது. இந்த லட்சணத்தில் இவங்க உள்துறையில் தலையிட்டு தான் வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவங்க, நாதசுரம் மேளம் இதை வாசிக்கக்கூடியவங்களும் இன்னைக்கு பல கோவிலில் இல்லாமல் போயிட்டாங்க. மொத்தத்தில் இவங்க அதிகாரிகள் கையூட்டு வாங்குவதற்காக, அதிகாரிகள் உண்டு கொழுப்பதற்காக, அரசியல்வாதிக்கு வாங்கி கொடுக்கும் ஏஜென்ட்டாக இந்த ஹெச்ஆர்என்சி அஃபிஷியல்ஸ் இருக்கும் காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடு ஒட்டுமொத்த நிர்வாகமும் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறைங்கிறது ஒரு ஸ்தம்பிக்கும் நிலைக்கு வந்து விட்டது. நல்ல வேளையாக டிஆர் ரமேஷ் போன்றவர்கள், உமானந்தன் போன்றவர்கள், அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், விஜயசாமி, இப்போ பொன்மாணிக்கவேல் போன்ற எண்ணற்றவர்கள் இப்போ இன்னும் காலப்போக்கில் இதுக்கான வேலை செய்யக்கூடியவங்க அதிகமாயிட்டே வராங்க. மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்றுறாங்க. அதுவும் டிஆர் ரமேஷ் போன்றவர்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் கடந்த 15-20 ஆண்டுகளாக அவருடைய யோமேன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க.
அதனால தான் இன்னைக்கு ஒரு கடிவாளம் போன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு அப்படி ஒரு ஒரு கடிவாளமாக இவர்கள் செயல்படுகின்றார்கள். நல்ல வேளையாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை அவங்களே உணர்ந்து அவங்களே சிஸ்டமை கரெக்ட் பண்ணுறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். இதே போன்று தமிழகத்திலும் நடந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். பாஜக ஆட்சிக்கு வரும்போது அது நடக்கும். இறுதி செய்தியாக, இந்திய தொழில் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தவர்னு தான் சொல்லி ஆகணும், திரு ரட்டன் டாட்டா அவர்கள் காலமாயிட்டார். பொதுவாகவே பார்த்தோம்னா அவர்கள் அந்த தொழில்துறையை சேர்ந்தவர்கள் அவர் பெரிய ஐக்கான்னு நினச்சி அவரை கொண்டாடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் அந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் விருப்பம் உடையவர்கள் அவர் இறந்துட்டாரேன்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் பார்க்கும்போது இன்று சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது எங்கேயோ கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப் வச்சிருக்கிறவரெல்லாம் அதுக்கு வருத்தம் தெரிவிப்பதும், இது போல ஒரு சாம்ராஜ்யத்தை இனிமேல் தொழில் சாம்ராஜ்யம் கட்டமைக்க போகிறது அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் அவர் செய்த பணி அப்படின்னு அவர்கள் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மிக நல்ல மனிதராகவும் இருந்திருக்கிறார், பலருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. அவருடைய இந்த மறைவை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. பிறந்தவர் இறப்பதுங்கிறது விதிக்கப்பட்ட விதி. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இங்கே இடம் இல்லைன்னு ஒரு கண்ணதாசன் பாட்டு கூட இருக்கு. அவருடைய மறைவு ஆனது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. இது நான் சும்மா ஒரு உபச்சார வார்த்தையாக நான் சொல்லலை, நான் என்னுடைய மனதளவில் நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். டாட்டா அப்படிங்கும்போது அதற்கான ஒரு குவாலிட்டி யாட்ரிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளுடைய தரம்ங்கிறது, நீங்கள் அதை பற்றி தரத்தை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். தரம் கம்மியான தரத்தை கொடுத்து அதிகமான விலையில் விற்காமல் நல்ல தரம் அதே நேரத்தில் நியாயமான விலையை வச்சு விற்கிறது தான் டாட்டாவோட அவங்களுடைய பாலிசியை. ஒரு எளிய மனிதனுக்கும் நான் 4 சக்கர வாகனம் கார் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் அவர் டாட்டா நேனோ கூட கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் துறையில், அதுவும் ஐடி துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது டிசிஎஸ். சால்ட்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் அவருடைய சாதனை இருக்காங்க. அவங்க சாதாரண சோப்பு சீப்புலேருந்து ஆரம்பித்து ஏரோப்ளேன் வரைக்கும் அவங்க டாட்டா கொண்டு வந்தது தான் இந்திய தேசத்துக்கு அறிமுகப்படுத்தின விமான சர்வீஸாக கொண்டு வந்ததே ஜேஆர்டி டாட்டாவுடைய தகப்பனார் தான். ஒரு வித்தியாசமான ஒரு இதையும் நான் படித்ததை நான் பதிவு செய்கிறேன். இப்போ இறந்து போனார் ஜேஆர்டி டாட்டா, அவங்களுடைய தகப்பனார் ஒரு வளர்ப்பு மகன் நினைக்கிறேன். அவர் விமானத்தில் போகும்போது புத்தகம் படிச்சுட்டு இருந்திருக்காரு. பக்கத்தில் அமிதாப் பச்சன், இது அமிதாப் பச்சனுடைய வார்த்தைகள். அமிதாப் பச்சன் இருந்திருக்காரு. இவர் எப்படி தன்னை தெரிஞ்சுக்கிட்டு காமியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து சிரிச்சிருக்காரு. அதுக்கு டாட்டாவும் தெரிஞ்சு ஹலோ அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்மளை நாம் எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை இவர் கண்டுக்கவே இல்லை, இந்த உலகத்துக்கே நம்மளை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ எம் ஆக்டர் ஐசி அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு கேட்டோன்னா நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிருக்காரு, நான் ஒரு நடிகர், நான் தான் அமிதாப் பச்சன், நான் சினிமாலாம் பார்க்குறதில்ல அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ தான் அவருடைய பேரை சொல்லும்போது தான் இவருக்கு சுரீர்னு உரைச்சிருக்கு, நம்மளை விட பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி அந்த குடும்பமே ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு டம்பா அடிச்சிக்கிறது இல்லை, தங்களை தாங்களே பாராட்டிக்கிறது இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா திமுக மாதிரி இல்லை, கலைஞர் குடும்பம் மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு எத்திக்கல் ஃபேமிலியாகவே அவர் இருந்ததுனால தான் அவர் அவ்வளவு தூரம் கொண்டாடப்படுகின்றார். அவருடைய தான தர்மங்கள், அந்த சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அதில் ஒரு சில பேர் நம்ம ஆட்களே ஒரு சில பேர் அவங்க விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நாம் அதை அவங்க கருத்துன்னு நம்ம புறந்தள்ளிட்டு சிஎஸ்ஆர் மூலமாகவும் பல்வேறு நல்ல பணிகளை, மிகச் சிறப்பான பணிகளை முன்னெடுத்து சென்றது மறைந்த டாட்டா அவர்கள். அதோடு இல்லாமல் இந்த இதில் மும்பையில் தாக்குதல் நடந்த பொழுது அந்த தாஜ் ஹோட்டலில் அவங்க பூந்து அடித்து அந்த ஹோட்டலே எரிஞ்சு போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எழுதுகிறாங்க, இதை பாகிஸ்தான் கம்பெனி பிட்டிங்க்கு வந்தது, அது உண்மையாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை, அந்த யாரெல்லாம் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லார் வீட்லேயும் போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, அவங்களுடைய வாழ்வு மீண்டும் அவங்களுடைய நல்ல திரும்பி ஒரு ரொட்டீன் லைஃபுக்கு வரத்துக்கான தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருந்துருக்காரு. ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவர் வியாபாரத்தில்.
அவர் வந்து உலகளவில் பெரிய பணக்காரர் பட்டியலில் ரொம்ப ஈஸியாக வந்திருக்க முடியும். ஆனால் அது வராமல் நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கும் சொசைட்டியின் வளர்ச்சிக்கும் தன் கூட வேலை செய்யவங்களோட வளர்ச்சிக்கும் அவர் அக்கறை கொண்ட காரணத்தால், அவர்கள் மீது அன்பு செலுத்தி உண்மையான ஒரு பற்றுதலுடன் இருந்த காரணத்தால் இது பல்வேறு நபர்களுக்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கூட இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கணும், நமக்காக வேலை செய்யக்கூடியவங்களை நாம் எப்படி அவங்கள கவனிச்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு டாட்டா வந்து வாழ்ந்து காண்பித்து விட்டு போய்விட்ட ஒரு மாமனிதர். இன்றைக்கி டாட்டா கம்பெனியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து பிரதர்ஸ் வந்து மோகனூரை சேர்ந்த தமிழர்கள் தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் பல்வேறு விதமான அவங்களுக்கு டாட்டாக்கு டைரெக்டாக இங்கே அவங்களுக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணவங்களும் பண்ணிட்டு இருந்தவங்களும் நேற்று வரைக்கும் பண்ணவங்களும் இங்கே தான் இருக்காங்க. அதனால் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா இறைவனுடைய தேர பிரார்த்திக்கிறேன். நேர்களே, முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை திரட்டி விவாதித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளது. நன்றி சார். நன்றி.